அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி சீர்காழி நகராட்சி பகுதியில் நடைபெற்ற வார்டு சிறப்பு கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள். தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி, நகராட்சி ஆகிய வார்டு பகுதிகளில் குடிநீர், தெருவிளக்கு, சாலைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து மக்களிடம் கருத்து கேட்கும் வகையில் தமிழக அரசு 3ஆம் கட்டமாக வார்டு சிறப்பு கூட்டம் மாநகராட்சி, நகராட்சி அதிகாரிகள், ஆணையர், நகர்மன்ற தலைவர், நகர்மன்ற உறுப்பினர் ஆகியோர் தலைமையில் நடத்த உத்தரவிட்டது. அதன்படி சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளுக்கு வார்டு சிறப்பு கூட்டம் நடத்த நகராட்சி சார்பில் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களும் தீர்மான நகல் அனுப்பப்பட்டது. அவ்வாறு திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் நகராட்சி அதிகாரிகளை கொண்டு அந்தந்த வார்டுகளில் வார்டு சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களான ரமாமணி, கிருஷ்ணமூர்த்தி, ராஜேஷ், பாலமுருகன், கலைச்செல்வி, மதியழகன், முழுமதி, இமயவரமன், நாகரத்தினம் ஆகிய 7 நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டில் நடக்க இருந்த வார்டு சிறப்பு கூட்டத்தை புறக்கணித்தனர். இதனால் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் வார்டுகளில் வார்டு சிறப்பு கூட்டம் நடத்தப்படவில்லை. இதுகுறித்து அதிமுக நகரமன்ற உறுப்பினர் கூட்டாக கூறுகையில், நாங்கள் நகரமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்து 4 ஆண்டுகளாக நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் எங்களுடைய பகுதியில் வளர்ச்சி பணிகள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 2 வார்டு சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் அந்தந்த வார்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய குடிநீர், சாலை, தெருவிளக்கு, சுகாதாரம், அங்கன்வாடி கட்டிடங்கள், சமுதாய கூடங்கள் உள்ளிட்ட அடிப்படை வளர்ச்சி பணிகள் தேர்வு செய்து கொடுத்தோம். ஆனால் இதுநாள் வரை எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. எங்கள் வார்டு பகுதியில் முறையாக குப்பைகளை அகற்றுவது கிடையாது. இதனால் எங்களுக்கு வாக்களித்த பொதுமக்கள் எங்களை மதிப்பது இல்லையே, தரக்குறைவாக பேசி வருகின்றனர். மீண்டும் கூட்டம் நடத்தினால் பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு எங்களால் பதிலளிக்க முடியாது. நகரமன்ற தலைவர் பாகுபாடு இல்லாமல் அனைத்து வார்டுகளுக்கும் வளர்ச்சி பணிகளை ஒதுக்க வேண்டும். மாறாக அதிமுக வார்டுகளுக்கு வளர்ச்சி பணிகள் ஒதுக்கவில்லை. இதனால் நாங்கள் வார்டு சிறப்பு கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என தெரிவித்தனர். சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். சீர்காழி நகராட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பாக நான் பேசுகிறேன். 4ஆம் வார்டு கவுன்சிலர். எங்கள் சீர்காழி நகராட்சியில் இதுவரைக்கும் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவிடவில்லை. எங்கள் 7 வார்டு கவுன்சிலருக்கும் சாலை வசதி, லைட்டு வசதி, குடிநீர் வசதி, பட்டா வழங்குதல், இது ஏற்கனவே 2 கூட்டங்கள் போட்டுவிட்டார்கள் வாசுதேவன் கமிஷனர் இருக்கும்போது. அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் தரவில்லை. எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு நகர்மன்ற உறுப்பினருக்கு கொடுக்கவில்லை. நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டுவதற்காக நாங்கள் இதை எங்களுக்கு சரியான முறையில் செய்து கொடுக்காதனால நாங்கள் புறக்கணிக்கிறோம். 7 வார்டு கவுன்சிலர்களும் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இதுவரைக்கும் தரவில்லை. மெயின் இந்த கூட்டம் சிறப்பு கூட்டமே லைட்டும், சாலை வசதி, குடிநீர் வசதி தான் சொல்லியிருக்காங்க. அந்த 3மே இந்த 4 வருஷத்துல எங்களுக்கு யாருக்குமே செலுத்தப்பட விடாதனால நாங்கள் இந்த 7 கவுன்சிலருக்கும் புறக்கணிக்கிறோம். இப்போ கூட்டம் நடைபெறுகிறது. மாதாந்திர கூட மாசம் ஒரு 2 வருஷமாக சரியான முறையில் இயங்கவில்லை. இப்ப 2 மாசமாவது இன்னும் கூட்டம் நடத்தல. கூட்டம் நடத்தாமலே நகர்மன்ற தலைவர் எங்க இருக்கிறாங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியவில்லை. அதை கண்டுபிடித்து கொடுக்கிறவங்களுக்காக இந்த கூட்டத்தை நாங்க நடத்துறோம். அவங்க நடத்தினா நாங்க நடத்துறோம், அதிகாரிகளை வச்சு நடத்தினா நாங்க நடத்த மாட்டோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி மொத்தம் அதிமுக கவுன்சிலர் 7 கவுன்சிலர் இருக்கும். இந்த 7 கவுன்சிலரையும் சேர்மன் அவங்க திமுக சேர்மன் புறக்கணிக்கிறாங்க. அது என்ன காரணம்னா, இந்த ஒரு திமுக ஆட்சி வந்ததுலேருந்து வார்டில் ஒரு கூட்டம் போடுறாங்க. 3 பீரியடா, இது வரைக்கும் 2 பீரியடா கூட்டம் போட்டிருக்காங்க. இப்போ 3ஆவது பீரியடு கூட்டம் போடுறாங்க. இந்த 2 பீரியடா கூட்டம் போட்டதில் இந்த 7 வார்டு, எங்கள் 7 அதிமுக வார்டு 7 வார்டையும் எந்த வேலையும் செஞ்சு கொடுக்குறாம புறக்கணிக்கிறாங்க. இந்த புறக்கணிக்கிறத நாங்கள் இது பண்ணிட்டு இப்போ திருப்பி 3ஆவது நட இந்த திராவிட மாடல் அரசு ஒரு கூட்டம் போடணும்னு சொல்லி எங்களை வலியுறுத்துறாங்க. இந்த கமிஷனரு, சேர்மனு, அங்கே உள்ள பொறுப்பாளர், திமுக பொறுப்பாளர்லாம் எங்களை வலியுறுத்துறாங்க. இதை எங்கள் வார்டுக்கு எதுவுமே செய்யலைங்கிறதுனால நாங்கள் இந்த கூட்டத்தை வார்டு கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம். நன்றி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி உட்பட்ட 5வது வார்டு மற்றும் 6வது வார்டு பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குப்பை எடுத்தல், மழைநீருடன் கழிவுநீர் கலந்துரு சம்பந்தமாக பல போராட்டங்களும் பல சாலை மறியல்களும் இந்த நகராட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் நடத்தினோம். 5வது வார்டு 6வது வார்டு பொதுமக்கள் சார்பாக நகரமன்ற உறுப்பினர்கள் 5, 6 சேர்ந்து நடத்தினோம். அதுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நகரமன்ற தலைவரின் போக்கை கண்டித்து இன்றைக்கு நடைபெறுவதாக இருந்த சிறப்பு கூட்டத்தை நாங்கள் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பாக புறக்கணிக்கிறோம்.